அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. இன்று நாம் பங்குனி உத்திரத்தில் சிறப்பான வழிபாட்டை பற்றி பார்க்க போகிறோம். இன்று முக்கியமான பௌர்ணமி பங்குனி உத்திரம் மற்றும் வழிபடும் தெய்வங்கள் பற்றி காண்போம். உலகில் பல தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் எந்த சுபகாரியங்கள் என்றாலும் முன்னோர்கள் வழிபாடு, அதாவது குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமாக உள்ளது. அதிலும் பௌர்ணமி பங்குனி உத்திர தினத்தன்று குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மற்ற நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுவதை விட பௌர்ணமி பங்குனி உத்திர தினத்தில் வழிபடுவது இரட்டிப்பு பலன் கொடுக்கும். இந்நன்னாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜைகள், அபிஷேகங்களை குடும்பத்தோடு கலந்து கொண்டு வழிபட்டால் குலதெய்வத்தின் அருளும் இரட்டிப்பு புண்ணியமும் கிடைக்கும். இவ்வருடம் ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. இந்நன்னாளில் குலதெய்வ கோவிலுக்கு நேரில் செல்ல முடியாதவர் ஒரு தேங்காய் எடுத்துக்கொண்டு வீட்டின் வாசலின் முன்பு வந்து அனைத்துக்கும் ஆதாரமான சூரிய பகவானை வணங்கிவிட்டு உங்கள் வீட்டில் இருந்து எந்த திசையில் குலதெய்வம் இருக்கின்றதோ அந்த திசையை பார்த்து தேங்காய் உடைத்து விட்டு வீட்டில் உள்ள நமது குலதெய்வ படத்துக்கு படையலிட்டு பூஜை செய்தால் குலதெய்வ அருளை பெறலாம். பங்குனி உத்திர திருநாளில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்த்து நிம்மதியாக வாழ வழிவகுக்கும். நன்றி. மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.